முன்னாள் பிரதமரும் நவீன இந்தியாவின் பொருளாதார சிற்பியுமான மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவால் காலமானார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் உயிர் பிரிந்தது. நாளை நடைபெறுகிறது இறுதிச் சடங்கு. தமிழ்நாட்டின் கனவுகளை மதிப்பவராக மன்மோகன் சிங் இருந்தார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக சற்று நேரத்தில் டெல்லி புறப்படுகிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அதிமுக இன்று நடத்தியிருந்த போராட்டம் மன்மோகன் சிங் மறைவையொட்டி ஒத்திவைப்பு. பாஜகவின் போராட்டமும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. ஆண்டுக்கு 15 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுவோருக்கு வருமான வரி குறைக்கப்பட வாய்ப்பு. வரக்கூடிய பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகும் என்று தகவல். இது கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, நிரந்தர கூட்டணி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 100 விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஏழாண்டு காலமாக இந்த கூட்டணியை தொடர்ந்து நாம் கடைபிடித்து தேர்தல் களத்தில் இருந்து பெரும் வெற்றியை தொடர்ந்து பெற்று வருகிறோம். ஆக இந்த கூட்டணியை பொறுத்தவரை கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, கொள்கை கூட்டணி என்று நாம் சொல்லிக் கொள்வதும் உண்மைதான். கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, இது நிரந்தர கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தம் எடுத்து சொல்லி, அண்ணா பல்கலைக்கழக விடுதிக்கான விடுதிகளில் மாற்றம் செய்ய முடிவு. மாணவி பாலியல் வன்கொடுமையை தொடர்ந்து மாலை 6:30 மணிக்குள் மாணவர்கள் விடுதிக்கு வர வேண்டும் என்று மாற்றம் செய்யப்படும் என்று தகவல். தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக FIR லீக் ஆனதாக சென்னை காவல் ஆணையர் அருண் விளக்கம். எதிர்க்கட்சிகள் விமர்சித்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. கைதான ஞானசேகரனுக்கும் திமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். வழக்கை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் உறுதி. வழக்கை மறைப்பதற்கான அவசியம் தளபதிக்கோ திமுக அரசுக்கோ கிடையாது. அவரை பொறுத்தவரைக்கும் அவர் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை. ஆனால் சில ஊடகங்களிலே அவர் திமுகவை சேர்ந்தவர் என்பது போலவும் மாணவர்களினுடைய ஒரு துணை அமைப்பாளர் என்பது போலவும் அங்கே செய்திகள் வந்திருக்கின்றன. மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் நீதி கேட்டு இன்று தனக்கு தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளப் போவதாக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ளப் போகிறேன். சாட்டை என்னை அடிச்சுருப்பேன். திமுக ஆட்சி அகற்றும் வரை காலணி அணியப் போவதில்லை என்று கூறி செய்தியாளர் சந்திப்பிலேயே தன்னுடைய ஷூவை கலற்றினார். மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம், நீங்க பாத்துங்க, நாங்க திரும்பி எலெக்ஷனுக்கு பணம் எல்லாம் கொடுக்க போறோம். நீ 1000 கோடி விடு, வீழ்த்திறக்கு எல்லாம் பாடம் கொடுக்காம. சென்னையில் 2வது நாளாக இரவு நேரத்தில் மழை. அதிகாலை வரை விட்டு பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல நாளை முதல் 4 நாட்கள் பக்தர்களுக்கு அனுமதி. திடீரென்று மழை பெய்ததால் அனுமதி ரத்து செய்யப்படும் என்றும் வனத்துறை முன்னெச்சரிக்கையாக தகவல். கன்னியாகுமரியில் டிசம்பர் 30 முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா கோலாகலம். 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை இணைக்கக்கூடிய கண்ணாடி இழை பாலத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை நிறைவு. மீண்டும் மகரவிளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடை திறப்பு. அரையாண்டு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் எதுவும் நடத்தக்கூடாது. தனியார் பள்ளிகள் இயக்குனர் எச்சரிக்கை. முப்பத்தி 8 பேரை பலிகொண்ட கஜகஸ்தான் விமான விபத்து.
ரஷ்ய ராணுவத்தால் தவறுதலாக வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு மூலமாக தாக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம். பாக்ஸிங் டே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 474 ரன்கள் குவித்த ஆஸ்திரேலிய அணி. தொடக்க வீரராக களமிறங்கிய ரோஹித் சர்மா 3 ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம். சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்த மன்மோகன் சிங் பின்னாளில் நவீன இந்தியாவின் பொருளாதார சீர்திருத்தவாதியாக உருவெடுத்தவர். ஒன்றுபட்ட இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்தில் தற்பொழுது பாகிஸ்தானில் உள்ள கா எனும் கிராமத்தில் 1932 ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதியன்று பிறந்தவர் மன்மோகன் சிங். பின்னர் குடும்பம் அமிர்தசரஸிற்கு குடிபெயர்ந்த நிலையில் 1957ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றார். பின்னர் 1962ஆம் ஆண்டில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் டிஃபில் பட்டம் பெற்றார். ஐக்கிய நாடுகளவையின் வர்த்தக மேம்பாட்டிற்கான பிரிவில் 1966ஆம் ஆண்டு முதல் 1969ஆம் ஆண்டு வரை புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநரான ரவுல் பிரீபிஷ் தலைமையில் பணியாற்றிய பெருமையை பெற்றவர் மன்மோகன் சிங். பின்னர் ஐக்கிய நாடுகளவையின் பணியில் இருந்து விலகி டெல்லி பொருளாதார பள்ளியில் பேராசிரியராக சேர்ந்தார். தொடர்ந்து 1971ஆம் ஆண்டில் நிதி அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகர், 1972ஆம் ஆண்டில் நிதி அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர், நிதி அமைச்சக செயலாளர், திட்டக்குழு துணைத் தலைவர், ரிசர்வ் வங்கி ஆளுநர், பிரதமரின் ஆலோசகர், பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் என அவர் வகித்த பதவிகள் ஒவ்வொன்றிலும் தனி முத்திரையை பதித்தார். அவர் பணி ரீதியாக பல உயர்வுகளை சந்தித்த போது இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி போன்றோர்களே பிரதமர்களாக இருந்தார்கள். திட்ட கமிஷன் துணைத் தலைவராக இருந்த அவரை பிரதமருக்கான பொருளாதார ஆலோசகராக ராஜீவ் காந்தி நியமித்துக் கொண்டார். ராஜீவின் நன்மதிப்பை பெற்றவர் என்பதால் அவரது படுகொலைக்கு பிறகு அமைந்த காங்கிரஸ் அரசின் நிதி அமைச்சரானார் மன்மோகன் சிங். சவால்கள் நிறைந்த சூழலில் இந்திய பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கையின் தொடக்கமாக மாற்றினார் மன்மோகன் சிங். அப்போது மன்மோகன் சிங் எடுத்த சில முக்கியமான முடிவுகள் இந்திய பொருளாதாரத்தின் போக்கையே மாற்றியமைத்தன. பின்னாளில் வங்கிகளில் தனியாருக்கான கதவுகளை திறந்துவிட்டார். பொதுத்துறையின் பங்குகளில் குறிப்பிட்ட விழுக்காட்டை தனியாருக்கு விற்பது என்ற முடிவு இதில் மிக முக்கியமானது. நேருவின் சோசியலிச பாதையில் இருந்து காங்கிரஸ் விலகுவதாக எதிர்க்கட்சிகள் தீவிரமான விமர்சனத்தை முன்வைத்த போதிலும் மன்மோகன் சிங் தான் எடுத்த முடிவில் உறுதியாக நின்றார். அடிப்படை கட்டமைப்புகளுக்கான முதலீடுகளை அதிகரித்தல், வணிக முறைகளில் சீர்திருத்தங்களை ஏற்படுத்துதல், வெளிநாட்டு நேரடி முதலீட்டிற்கான ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகளில் மாற்றங்களை ஏற்படுத்துதல், தொழில்துறை சார்ந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துதல் என மன்மோகன் சிங்கின் அதிரடிகள் தொடர்ந்தன. இவற்றின் விளைவாக 1991ஆம் ஆண்டில் 127 கோடி ரூபாயாக இருந்த அந்நிய முதலீடு 1996ஆம் ஆண்டில் சுமார் 340 கோடி ரூபாயாக அதிகரித்தது. 1991ஆம் ஆண்டில் 16 விழுக்காடாக இருந்த பணவீக்கம் 1996ஆம் ஆண்டில் 9 விழுக்காடாக குறைந்தது.